கமெண்ட்ல ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, மரத்துலையும் மரத்துல போட்டு இவங்க கையை காலை குத்திட்டே இருக்கீங்க, இதனால என்ன யூஸ், ஃபைட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க. இந்த அடிப்படை விஷயம் கூட புரியல அப்படிங்கிறனால தான் நான் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறேன். அதான் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே தெரியும், பட் இந்த இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தாலும் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். நம்ம கைகளை வந்து குங்ஃபூ பயிற்சி பண்ணும்போது கைகளில் சரியான போதுமான சக்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மட்டுமே பத்தாது. இப்போ நம்ம ஒரு ஆள் அடிக்க வரான்னா தடுக்கிறக்கோ, நம்ம தடுக்கக்கூடிய நம்ம கைகள் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்னா உட்டனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்டன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மரக்கட்டையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இரும்பில் அடித்து கையை வந்து பயிற்சி எடுத்துக்கவே கூடாது. அது வந்து இப்போ பின் விளைவுகள் வந்து ரொம்ப வந்து இரும்பில் அடித்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து என்றைக்குமே உட்டன் ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. உட்டன் அப்படின்னா வந்து நம்ம மரத்தில் வந்து நம்ம கைகளை தினமும் வந்து உள்ளங்கையிலையும் சரி, இந்த சைடு பொசிஷன்லையும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர்ஸோட நுனிப்பகுதியும் சரி, அதே நேரத்தில் கையில் இந்த பிளாக் இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட மசில்ஸு நம்மளுடைய அந்த ஹேண்ட் பவர் ஃபுல்லாக வந்து நமக்கு ஹேண்ட் வந்து ஃபுல்லாக அந்த மரத்து போய் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால வந்து எந்த ஒரு பின் பிரச்சனையும் வராது. அதாவது குங்ஃபூ பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பயிற்சி எடுத்துக்கலாம், எந்த ஆபத்தும் வராது, பின்வளவுகள் எதுவுமே வராது. இது எதுவுமே பண்ணாமல் போய் மரத்தில் அடித்து பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்க ஆரம்பத்தில். பட் இருந்தாலும் எதையும் முறைப்படி செய்யணும். உதாரணத்துக்கு நான் பிளாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மரம் இருக்குது. இப்போ தடுக்கிறோம் அப்படின்னா தடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும் கை இல்லையா. பாருங்கள், பிளாக் வந்து எப்படி தினமும் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது இப்படி ரெகுலராக அப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா நம்ம கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நம்ம யாராவது ஒருத்தன் ஓங்கி அரைகிறான் அப்படின்னா டக்குன்னு பிளாக் பண்ணும்போது நம்ம பிளாக் பண்ணுறத வந்து நல்லா ஒரு அடியாக வேற ஒரு நல்ல அடி ஸ்ட்ராங்காக விழுகும். ஸோ நம்ம பிளாக் பண்ணுறத வந்து அடியாக விழுகிறது தான் குங்ஃபூவோட ஸ்டைலு. அதனால தான் வந்து குங்ஃபூலையும் சரி மற்ற மாசம் சரி தடுக்கிறதுன்றத பண்ணுறதுக்கு முன்னாடி உட்டாலில் வந்து தினமும் பயிற்சி எடுத்துக்குவாங்க. உள்ளங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி தான் பாருங்கள், இது ஃபுல்லாக நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு உள்ளங்கையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டோ பகுதி சைடு பகுதியும் தினமும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ராங்காக இது பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் மரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் குங்ஃபூல ஏர் பஞ்சஸ் ஏர் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ரெண்டு பயிற்சியுமே வந்து நம்ம கைகளை வந்து ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஸோ கைகள் பலமாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யாருக்குமே பயப்பட வேண்டியதே இல்லை. அப்புறம் ஃபைட் பண்ணுறதுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, எப்பவுமே வந்து உடம்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுதான் வந்து குங்ஃபூல வந்து உட்டாலில் ப்ராக்டிஸ் பண்ணுற காரணம் அதுதான். ஓகே, நன்றி.